வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். இந்த வீடியோ ஐபிவிஎஸ் கிளர்க்கோட மெயின் சேஃப் அட்டெம்ப்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவை, வீடியோ கோர்ஸ் தேவை, மாக் டெஸ்ட் தேவை, இப்படி எல்லாமே தேவைன்னா எல்லாமே ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ ராயல் பாஸ் ஓவராலாக 700 rupees ஆஃபர் போட்டிருக்கோம். ஆஃபர் இன்னையோட முடிய போது, மேபி நாளையோட கூட முடியலாம். ஸோ வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லை டேரெக்டாக வெப்சைட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்கள்ட்ட பேசும்போது ஒவ்வொரு மாதிரி அட்டெம்ப்ட் சொல்கிறாங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸாம் சென்டரில் நிறைய இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. திடீர்னு சிஸ்டம் ஒர்க் ஆகாமல் போயிருக்கு. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸாம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரிப்போர்ட்டிங் டைம் 7 மணினா, ஸோ லேட்டாக வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ மழை பெய்கிறதுனால இருக்கலாம், ஸோ அங்கே ஏதாவது சர்வீஸ் இஷ்யூவாக இருக்கலாம். ஸோ எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்த பிறகு மக்கள் என்கிட்ட சொன்னது, சரி இப்படி இப்படி இருந்துச்சு, இப்படி இப்படி சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன், சரிங்களா? ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 23 ஒரு 27 போடுற மாதிரி இருந்துச்சு சார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 1 மார்க்கும் கலந்துருக்கு, 2 மார்க்கும் கலந்துருக்கு, சரியா? சில பேர் வந்து பிகினர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி நிறைய எழுதுனவன் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி சொல்றாங்க. ஸோ நான் அது எல்லாத்தையும் கலந்து ஓவராலாக சொல்லிடுறேன் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா 23 ஒரு 27 வரை அட்டெம்ப்ட் சொல்லியிருக்காங்க. குவான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 18 to 24 சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு 25+ சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ், இந்த ஜென்ரல் அவேர்னஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, நிறைய ஸ்டாட்டிக்லாம் இருந்துச்சு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 சொல்லியிருந்திருக்காங்க. ஓவராலாக அட்டெம்ப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 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 82 ஒரு 95 தான் மக்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ திரும்பியும் சொல்கிறேன், இதில் 1 மார்க்கும் அமைஞ்சிருக்கு, 2 மார்க்கும் அமைஞ்சிருக்கு, அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது சேஃப் அட்டெம்ப்ட் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ அடுத்து நீங்கள் எல்லாருமே 1 மார்க் எவ்வளோ போட்டீங்க, 2 மார்க் எவ்வளோ போட்டீங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ அடுத்த வாரம் எக்ஸாம் எழுத போகிறவங்க பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் வந்து ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. அங்கே போனாலே பஞ்சாயத்து தான். ஒன்று லேட்டாக எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி வந்து திடீர்னு ஏதாவது டாக்குமெண்ட், அந்த நம்ம ஆதார் கார்டு எதான்னு கேட்டு நம்ம ப்ரெஷர் பண்ணுவாங்க, திடீர்னு சிஸ்டம் ஆஃப் ஆகும், திடீர்னு ஏதாவது ஒரு பஞ்சாயத்து நடக்கும். ஸோ மைண்ட் செட் வச்சுக்கோங்க, என்ன பஞ்சாயத்து நடந்தாலும் நம்ம கூலாக அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்குங்க. ஸோ உங்கள் ஜாக்சன். ஸோ மறக்காமல் உங்கள் அட்டெம்ப்ட் எவ்வளோ, சிங்கிள் மார்க் எவ்வளோ, 2 மார்க் எவ்வளோன்னு ஒவ்வொரு செக்ஷன் வாய்ஸாக எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்கள் ஜாக்சன். 10 10 10.